பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமேன். நாம் அநேக காரியங்கள் சூழ்ந்து போகிறோம், மன ரீதியாகவும் சரீர ரீதியாகவும். ஆனால் இந்த வசனத்தை சொல்ல சொல்ல உன்னத பலத்தினாலே ஆண்டவர் நம்மளை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தோடு இதை வாயில் நாம் அறிக்கையிட வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அவர்னால் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் இருக்குது. உன்னத பலத்தினால் நம்மளை நிரப்புவார். நாம் விசுவாச அறிக்கையிட வேண்டும். விசேஷமாக இந்த 2025 வருடத்தின் ஏப்ரல் மாதத்தின் கடைசி நாளைக்குள் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த மாதம் முழுவதும் கிருபையாய் நம்மளை நடத்தின தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாதம் முழுவதும் கிருபையாய் எங்களை பாதுகாத்தீரே, நன்றி அப்பா. அப்பா ஸ்தோத்திரம். ஏப்ரல் மாதத்தின் ஆண்டவர் 30ஆம் தேதி 2025 வருடத்தை காண கிருபை செய்தரே, நன்றி நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு அப்பா ஸ்தோத்திரக்கத்தை என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உங்களுடைய சித்தத்தை படி நடத்துங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.